look at this. சூப்பரா வந்திருக்கு. ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு சேனல் அஞ்சீவ் அப்டேட்ஸ். ரொம்ப நாளா நான் வந்து வீடியோலயே வந்திருக்க மாட்டேன். ஏன் வரல? எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்தேன். கொஞ்சம் வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டான். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஆஃபீஸ் போகவும் பாவம் பையன் டைமே கிடைக்கிறது இல்லை, எங்களாலையும் வீடியோ போட முடியறது இல்லை. ஸோ அதனால தான் வரல. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஏன் வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா சொல்லு, எதுக்கு வந்திருக்கேன் நெய்ய சொல்லு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன குக் பண்ண போகிறோம். குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப வருஷமே ஆச்சு, மாதம் இல்லை 2 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் ஸ்டார்டிங்கில் போட்டது. அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி, இவனுக்கு ஆஃபீஸ், அது இதுன்னு பேபி அப்படி இப்படின்னு போயிடுச்சு. நாங்கள் வீடியோவே எடுக்கல. ஸோ இன்னைக்கு வந்து எடுக்கலாம்னு நினச்சோம். இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி செய்ய போகிறோம். கேக் மேலே வந்து கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி, க்ரீம் கேக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு பிளெயினான ஒரு பனானா கேக் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். வித் சாக்லேட்ஸ்லாம் போட்டு செய்யலாம். சூப்பரா இருக்கும். வீடியோ அதுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கலாம். பேர் செஞ்சு முடிச்சு நான் சொல்றேன். சரி, செஞ்சுட்டு அது எப்படி வருதோ அதை வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு பேர் வைக்கிறோம். ஸோ நீங்கள் எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அவன் இவனுக்காக பண்ணிருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அவ்வளோதான், குக்கிங் ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. நாங்கள் எங்களோட யூடியூப்காக எங்களோட குக்கிங் செட்டே வந்து நாங்கள் பெட்ரூம்க்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால தான் வித்தியாசமாக இருக்குது. இட்ஸ் நாட் அ கிச்சன். ஒரு டேபிளில் வச்சு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதை குக் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, அதனால டேபிளே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கே நம்ம அப்ரெண்டிஸ் வந்துட்டான். இவன் தான் வந்து என்னோட கைப்புள்ள. எல்லாத்தையுமே என்னெல்லாம் கேட்கறனோ கரெக்டாக எடுத்து கொடுப்பான். இவன் ஹைட்டா இருக்கான், குமிழா வந்து இப்படி இருந்தா ஃப்ரேம்க்கு கரெக்டா இருக்கும். இங்கிட்ட வரலதான், இங்கிட்ட வந்தாலும் இப்படி இருந்தா ஃப்ரேம்க்கு கரெக்டா ஹைட்டா நில்லுடா. சரியோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்ப நம்ம வந்து பேக் கேமரா காமிச்சிக்கலாம். ஓகே, நான் உனக்கு வந்து தேவையான ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வேணும். நான் வந்து இந்த கேக் வந்து கரெக்டா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துறேன். ஏன்னா நானே வந்து ரேண்டமா அப்படியே செய்ய போறேன். பட் நல்லா தான் ஒரு ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் செஞ்சிருக்கோம்ல, கேரமல் பனானா கேக் செஞ்சோம். அது நல்லா தான் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட் இருந்துச்சு. பட் இந்த டைம் கேரமல் செய்யல, அதுக்கு பதிலாக நம்ம ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் எல்லாம் போட்டு செய்யலாம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் கருப்பா இருக்கேன்னு சொன்னா, அதனால பாவம் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கான். என்னடா பண்ற? கருப்பாயிட்டேன். அதான் சரி கண்ணாடியில பார்த்து என் மனசுல வந்து நானே தேத்திக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு மேல கேவலமா சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வேணுங்கிறத நாங்கள் எடுத்துட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனானா எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க, அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்கள் இன்னைக்கு அந்த வந்து க்ரீன் பனானா தான் எடுத்திருக்கேன். இதான் கிடச்சது, இதான் நல்லா பழுத்துருக்கு. இதில் ஒரு 2 போட்டுக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 கூட போடுங்க. ஓகே, இதனால பெருசாக இருக்குல்ல, அதனால 2 தான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறதுனால சுகர் வந்து ஆல்ரெடி பவுடராக இருக்குது. நீங்கள் பவுடரே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம விஸ்க் பண்ணாலும் ரொம்ப பண்ண வேண்டாம், உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். ஏய், என்னடா திங்கிற? 2 தான் வேணும்னா டேய், இப்போ சப்போஸ் உதப்பிடுச்சுன்னா ஏதாச்சும் தின்னு தொலை. பத்திரமா மூடி வைக்கிறேன். பாதி சமைக்கும் போது இப்படி பாதி தின்னா எப்படி சமைக்க முடியும்? ஓகே, நல்லா பழுத்த மாறி வாழைப்பழம். இது நல்லா பெருசாவே இருக்கு. ஆக்சுவலா 1.5 போதும் நினைக்கிறேன். ஃப்ளேவரா இருக்கட்டும், அதனால நாங்கள் 2 போடுறோம். இந்த மாதிரி இவ்வளோ எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 kg செய்கிற அளவு வரும்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? இதை நம்ம அப்ரெண்டிஸ்கிட்ட கொடுத்து நல்லா பண்ணுது. மாமா வந்துட்டேன். ஆயுத எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா இது பண்ணி ஸ்மாஷ் பண்ணி தரேன். ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? போதும். இதில் வந்து 2 எக் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா குட்டி குட்டி எக்கா இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. ஆ 100 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணுவேன். அதில் பாதி வந்து ப்ரௌன் சுகரும் பாதி வந்து ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம்.
லைட்டாக மட்டும் பீட் பண்ணிக்கிறேன், ரொம்பலாம் பண்ணலை. இப்போ பனானா வந்து ரொம்ப நைஸ் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் பனானா திப்பியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நம்ம ஹோம் பேக்கிங் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் பெரிய பாட்டில் எடுத்துருக்கேன். மற்றபடி நீங்கள் சின்னதாக நார்மல் யூஸ் பண்ணுறது நல்லது. 1.5 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 80 கிராம் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ½ கப் போல் கர்ட் எடுத்திருக்கேன். இது ஒரு எவ்வளோ கிராம்? ஒரு 60 கிராம்ஸ் மாதிரி இருக்கும். என்னென்னமோ போடுறீங்க தேவசனா, கேட்க வருமா? வரும். வந்துச்சுன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். வரலன்னா டெலிட் பண்ணிடுவேன். வரும், உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ரெடியா இருக்கு. கண்டிப்பா வரும். ஓகேவா? $187 வந்து மாவு ஆட் பண்ணணும். இது சரி, அவ்வளோதான். ½ டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, காத்துலேயே கொஞ்சம் போச்சு. பவுடரும் சேம் ½ டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அழிச்சிட்டு ஆட் பண்ணால் வேலை முடிச்சு. மீன் ஆசைக்கடாய் தெரியுமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு டின்னில் பட்டர் பேப்பர் போடல, ஓவனை ப்ரீஹீட் பண்ணல. என்ன முழிக்கிற? போய் சீக்கிரம் பண்ணு. போயிட்டு சீக்கிரம் பண்ணிட்டு வரேன். பட்டர் பேப்பர் போட்டாச்சு. இப்போ வந்து அவன் சாக்லேட் வந்து சாப் பண்ணிட்டு இருக்கான். சாக்லேட் சாப் பண்ணி நம்ம இதில் போட்டு கலக்கி அதில் வச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோதான். இது வந்து அவனில் வச்சு விட்டுருவோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. இனி நம்ம வந்துட்டு இது அவனில் மட்டும் வச்சு எடுத்தா வேறு முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்போ உள்ள தூக்கி வைக்க போகிறேன். நீ வச்சுட்டு இதுக்கான டைமர் செட் பண்ணி கொஞ்ச நேரம் காத்திருப்போம். கேக்கு நல்லா வருது, உப்பி வருது, பக்கவே சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் லவ் ஸ்டோரி எபிசோட் 3 எடுத்துட்டு இருந்தோம். பேக் பண்ணுற டைமில் எடுத்து முடிச்சிட்டு ஒரு வழியா. டைமே கிடைக்க மாட்டேங்குதுல்ல. குட்டி போட்டதுக்கு அப்புறம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, அவனை பார்க்கறக்கே நேரம் சரியா. ஸோ எடுத்தாச்சு. பார்க்காதவங்க வந்து பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க. காவிய காதல் அவ்வளோ இல்லை, ஜஸ்ட் பண்ணுங்க, போய் பாருங்க. சூப்பரா வந்துருச்சு. நடுவுல தான் ஒரு விசில் விட்டுருச்சு. இப்போ நான் எடுத்து வைக்க போறேன். எடு சுடுண்டா. இருடா, நான் இன்னொரு கை தரேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டசாமி. நீ விடு. அது கிழிஞ்சு கிடக்குதுல்ல கவரு. இங்க இப்படி நான் வரேன்னு அதுக்கு தான் உன்னை சுட்டு தூக்கு. என்னப்பா செம்ம வாசமா இருக்கு காய்ஸ். செம்ம டேஸ்ட் காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி செம்ம வாசமா இருக்கு. வா வா கேக்கு கொண்டு வா வா. காட்டு. சாக்லேட் ஜூசி அண்ட் டேஸ்டியான புட்டிங் கேக். ஜூசியா? சரி வா, கட் பண்ணு. வெட்ட போறேன். Look at this. சூப்பரா வந்திருக்கு. வந்துருச்சு. ஆக்சுவலா சைடுல இருக்க பீஸ் அதே செம்ம டேஸ்டா. இருடா சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா கொடுக்க மாட்டாங்கப்பா. காய்ஸ் நிஜமாவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இது வந்து நம்மளோட மெனு மெனு லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ யம்மி. சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன். ஏங்க அப்படிதாங்க இருக்கு. சாக்லேட்டோட சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபியோட வர்றோம். அது வரைக்கும் எங்களோட ஸ்டே டியூன்டா இருங்க. பாய் பாய். ஓ சாக்லேட் மெல்ட் ஆயிருக்கு. நல்ல சாக்லேட்லாம் மெல்ட் ஆயி சூப்பரா இருக்கு.